தமிழக மக்களுக்கு வணக்கம். நம்ம அந்த கருத்து கணிப்புகள் அப்படின்றது குறித்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிந்து கருத்து கணிப்பு அப்படின்றத வந்துட்டு இந்த அளவிற்கு டீட்டெயில்டாக கொடுத்தவர்கள் அப்படின்ட்டு எந்த ஏஜென்சியும் கொடுத்ததாக தெரியல. நிறைய ஏஜென்சிஸ் நிறைய பேர் வந்து இப்போ வட மாநிலங்கள்லாம் கூட அவங்க வந்து, ஏன்னா தேசிய ஊடகங்கள்னு நான் சொல்ல மாட்டேன், அவற்றை முழுவதுமாக நான் வந்து வட மாநிலத்து ஊடகங்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனை தொகுதிகளில் நிற்கிறாங்கன்னு கூட, யார் நிற்கிறாங்கன்னு கூட தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் தான் அவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் கருத்து கணிப்பு அப்படின்ற பேரில் வெளியிடுவது எந்த அளவுக்கு அது நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து தேர்தல் முடிவுகள் சொல்ல போகின்றன. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட் ஸ்டில் கம்மிங் பேக் டு திஸ், நாம் வெளியிடுகின்ற கருத்து கணிப்பு இதில் நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் எந்த இடத்துலையும் மேனிப்புலேஷன் இருக்காது. அதாவது இந்த எண்ணிக்கைகளை கூட்டுவது, நம்ம வசதிக்கு ஏற்ப கூட்டுவது, இது போன்றெல்லாம் செய்யாமல் உள்ளபடியே அப்படியே என்னென்ன அந்த எண்ணிக்கை என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ, என்ன தரவுகள் பெறப்பட்டதோ அந்த தரவுகளை அப்படியே, அது எதிராக இருந்தாலும் சரி ஆதரவாக இருந்தாலும் சரி, அந்த கருத்து அதாவது நம்முடைய கட்சி மாச்சரியங்களை கடந்து அதை சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தேனி நாடாளுமன்ற தொகுதியுடைய கருத்து கணிப்பு. இது திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோவிலையும் இது சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஜனவரி 6 ஜனவரி 16, அதாவது வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர், கூட்டணிகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் எடுக்கப்பட்ட சர்வே. இது எப்படி மாறுகிறது அல்லது எப்படி மாறலாம் அப்படின்றதுக்கான இரண்டாவது சர்வே ஏப்ரல் 11 நம்ம வந்து வெளியிட இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கான சர்வே கிட்டத்தட்ட 3966 சாம்பிள்களை எடுத்து அதில் 3072 வேலிட், அதாவது இவை சரிபார்க்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்ற சாம்பிளிங். இதில் இந்துக்கள் பார்த்தீங்கன்னாக்க 2796, கிறிஸ்துவர்கள் 127, முஸ்லிம்கள் 133, மற்றவர்கள் 16, ஆண்கள் 1574, பெண்கள் 1495, மூன்றாம் பாலினத்தவர் 3 பேர். இதில் 18 19, இதை ஏன் குறிப்பிட்டு 18 19 எடுக்கிறோன்னா, இவர்கள் முதல் முறை வாக்காளர்களாக இடம்பெறுகிறார்கள். அதனால் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 619. 20 30 வயதுக்குள்ளானவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 644, 30 50 வயதுக்குள்ளானவர்கள் 963, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 846, படித்தவர்கள் 2263, ஓரளவுக்கு படித்தவர்கள் அப்படின்னா 809. இதில் சாதி வாரியாக எடுத்தோம்னாக்கா முக்குளத்தோர் 1232, நாயுடு சமூகத்தினர் 776, வேளாளர் சமூகத்தினர் 533, தேவேந்திரர்கள் 253, கவுண்டர்னா இவர் என்ன கவுண்டர், வன்னிய கவுண்டரா? இல்லை, அவங்க வந்து அங்கே இருக்கிற கவுண்டர்ஸ், வெள்ளாள கவுண்டர் கிடையாது, அங்கே இருக்கிற தனியாக கவுண்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள. ஓகே. பட் வந்து கன்னடா பேசுகிற ஆளுங்க, கன்னடா கவுண்டர்ஸ் அது கவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதான் கேட்டுக்கிறேன். அது கவுண்டருங்கிறது அவங்க பேச்சு வழக்கில் சொல்கிறது கவுடர். ஆமாம், அந்த சௌராஷ்டிரா மேபி அந்த இதுதான். மற்றவர்கள் 177. இதில் பார்த்தோம்னா திமுக சார்பு நிலையில் இருந்தவர்கள் அப்படின்னு எடுத்தோம்னாக்க 684, காங்கிரஸ் சார்பில் இருந்தவர்கள் அப்படின்னா ஒரு 217, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பு அப்படின்னு சொன்னவர்கள் 733, பாஜக சார்பில் அப்படின்னு சொன்னவர்கள் 230. கூர்ந்து கவனிக்கணும், காங்கிரஸ் 217, ஆனால் பாஜக சார்பு என்று சொன்னவர்கள் 230. அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று சொன்னவர்கள் 344, நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் என்று சொன்னவர்கள் 143, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்று சொன்னவர்கள் 218. மற்றவர்கள் கருத்து கூற விரும்பவில்லை, யாருக்கு சார்பு என்று நாங்கள் சொல்லலை, இல்லை யாருக்கும் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 503. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அதாவது கடந்த 2.5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் செயல்பாடு எத்தகையதாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 16% பேர் சொல்லியிருக்காங்க. 19% பேர் வந்து பெட்டர், ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லியிருக்காங்க. வேர்ஸ்ட், மோசமாக இருக்கிறது என்று 29% பேர் சொல்லியிருக்காங்க. படு மோசமாக இருக்கிறது என்று 20% பேர் சொல்லியிருக்காங்க.
கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 14% இருக்கிறது. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 50% பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து பாஜகவுடைய செயல்பாடு, பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடு கடந்த 5 ஆண்டுகளாக எடுத்துக்கலாம், இல்லை 10 ஆண்டுகள்னும் எடுத்துக்கலாம். இந்த பாஜக, மத்திய பாஜகவுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதற்கு பெஸ்ட் என்று 15% பேர் சொல்கிறாங்க. 14% பேர், கிட்டத்தட்ட 14% பேர் வந்து ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்கிறாங்க. மோசம் என்று 26%, மிக மோசம் அப்படின்னு சொல்லிட்டு 28% தெரிவிக்கிறாங்க. 16% பேர் கருத்து கூற விரும்பவில்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 54% பேர் வந்து பாஜக அரசாங்கத்தை, மத்திய பாஜக அரசாங்கம் மோசம் மற்றும் படுமோசம் என்று கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்க முடிகிறது. மத்திய அரசாங்கத்துடைய அக்கறை தமிழகத்தின் வளர்ச்சி மீதானது எத்தகையதாக இருக்கிறது என்பதற்கு கிட்டத்தட்ட 19% பேர் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு அக்கறை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஓரளவுக்கு அக்கறை இருக்கிறது 2% பேரும். 35% பேர், கிட்டத்தட்ட 36% பேர் வந்து அக்கறை இல்லை என்றும் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் 23% பேர் சொல்கிறார்கள். அதே மாதிரி உதயநிதியோடைய சனாதன தர்மம் குறித்த பேச்சு, அதை எடுத்தோம்னாக்க எல்லா இடத்துலையும் வரக்கூடிய பதில் தான் இங்கேயும் வருது. 71% பேர் இது வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சனாதன தர்மம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்ற கேள்விக்கு 89% பேர் வந்து எங்களுக்கு தெரியவே தெரியும் அப்படின்னா என்னென்ன தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு இஷ்யூவே கிடையாது அப்படின்றது தெளிவாகிறது. இது ஒவ்வொரு தொகுதியிலும் இது வந்து வெளிப்படுகிறது அப்படின்றத நம்மளால பார்க்க. இன்னொரு என்னென்னா, அங்கே தேவர் கம்யூனிட்டி ஜாஸ்தி. தேவர் கம்யூனிட்டி வந்து நேஷ்னலைஸ் ஒரு பார்வை, தேசியமும் தெய்வீகமும் என்ற பார்வையில் இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருந்தும் அங்கே வந்துட்டு சனாதனம் பற்றின அதை பற்றி புரிதலில் ஒன்றுன்னு அதை பற்றி நாங்கள் கண்டுக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உதயநிதி பேசிய பேச்சு என்பதோ அல்லது அதற்கு எதிராக பாரதிய ஜனதா கொண்டு வந்த அந்த நரேட்டிவ் இருக்கு இல்லையா, இது வந்து தமிழ்நாட்டில் வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி தமிழ்நாட்டில் எடுபடலை அப்படின்றது தெளிவாகிறது இதிலிருந்து. அடுத்து அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியது, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு சிறப்பான முடிவு அப்படின்னு சொல்லி 52% பேர் சொல்கிறாங்க. அவசர கதியில் எடுக்கப்பட்ட முடிவு என்று 24% பேரும், இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 21% பேரும் சொல்கிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னாக்க சரியான முடிவு என்று 53, கிட்டத்தட்ட 52% பேரும், இது வந்து இந்த முடிவை தவிர்த்திருக்கலாம் என்றோ அல்லது அவசர கதியில் எடுக்கப்பட்ட முடிவு என்றோ 44% பேரும் வந்து சொல்கிறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து மைனாரிட்டி வாக்குகளை குறிவைத்து தான் இந்த கூட்டணி முறித்து கொண்டதா அதிமுக என்கிற கேள்விக்கு இல்லை அப்படின்னு 61% பேர் சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், அதாவது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிவிட்டோம், 99% நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்ற அந்த கூற்றுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட 28% பேர் வந்து அவர் பொய் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 30% பேர் வந்துட்டு அவர் அப்படி நிறைவேற்றியிருந்தால் அதை பட்டியலிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 33% பேர் அது அவர் சொல்வது சரிதான் என்று சொல்கிறார்கள். 7% பேர் கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58% பேர் அவர் சொல்வதை ஏற்கவில்லை அப்படின்றது தெளிவாகிறது. அதே மாதிரி ஸ்டாலினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு அவர் செயல்பட்டிருக்கிறார், முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செயல்பாடு எத்தகையதாக இருக்கிறது என்பதற்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 18% பேரும், ஓரளவுக்கு தேவலாம் என்று 19% பேரும், 28% பேர் வந்து மோசம் என்றும் 25% பேர் படு மோசம் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 53% பேர் ஸ்டாலினுடைய செயல்பாட்டில் திருப்தி இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55% பேர் சட்டம் ஒழுங்கு, 56% பேர் சட்டம் ஒழுங்கில் மோசம் படுமோசம் அப்படின்ற கருத்தையும் தெரிவிக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை, தேனி தொகுதியை பொறுத்தவரை ரொம்ப மோசமாக இருக்குது. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் பெட்ரோல் பாம் தயாரிப்புகளில் அங்கே அதிகம் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை காவல்துறை கண்டும் காணாதது போல இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து 2019 தேர்தல் யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படின்றதுக்கு 45% கிட்டத்தட்ட 45% பேர் திமுக கூட்டணி என்றும் 32% பேர் அதிமுக கூட்டணி என்றும் 6% பேர் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மற்றவர்களுக்கு 13% அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 14% சொல்கிறாங்க.
3% கருத்து கூற விரும்பவில்லைன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய எம்பியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு 18% பேர் சூப்பர் என்று சொல்கிறார்கள், 26% பேர் ஓரளவுக்கு தேவலாம் என்று சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட 43% பேர் 44% பேர் மோசம் படும் மோசம் என்று சொல்லியிருக்கிறார்கள், 11% பேர் கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தனி மனித பொருளாதாரம், அதாவது தனி மனிதனாக உங்களுடைய பொருளாதாரம் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசாங்கத்தின் கீழ் 10 ஆண்டுகளில் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருந்திருக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு, உங்களுக்கு வளர்ச்சி இருந்திருக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு 76% பேர் இல்லை அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. அடுத்து, யார் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்ற கேள்விக்கு 40% பேர், கிட்டத்தட்ட 40% பேர் திமுக கூட்டணி என்றும், 36% பேர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்றும், 16% பேர் பாஜக கூட்டணி என்றும், 4% பேர் நாம் தமிழர் கட்சி கூட்டணி அப்படின்னும் கருத்து தெரிவிக்கிறாங்க. எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள் அப்படின்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 35% பேர் பாஜக அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்றும், 35% பேர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்றும், 31% பேர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்றும், 16% பேர் பாஜக கூட்டணி என்றும், 6% பேர் நாம் தமிழர் கட்சி என்றும், மற்றவர்கள் 6% பேர் மற்றவர்கள் என்றும், 5% பேர் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்போ சட்டமன்றம் வாயிலாக சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பார்த்தோம்னாக்க சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம், இதுதான் இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள். இதில் சோழவந்தான் எடுத்துக்கிட்டிங்கனாக்க திமுக கூட்டணி 151 பேரும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 136 பேரும், பாஜக கூட்டணி 47 பேரும். ஏன்னா பாஜக கூட்டணியில், திரும்பவும் சொல்கிறேன், பாஜக கூட்டணியில் நாம் அமமுகவையோ பாமகவையோ நம்ம சேர்க்காமல், ஏன்னா அந்த கூட்டணியெல்லாம் உருவாவதற்கு முன்னரே எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு என்பதனால் அவர்களை நாம் சேர்க்கவில்லை. ஸோ பாஜக 47 பேரும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 68 பேரும், நாம் தமிழர் கட்சி 33 பேரும், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்று 38 பேரும், மற்றவர்கள் என்று 35 பேரும் கருத்து கூறியிருக்கிறார்கள். உசிலம்பட்டியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 168 பேர் திமுக கூட்டணி என்றும், 140 பேர் அண்ணா திமுக கூட்டணி என்றும், 49 பேர் பாஜக என்றும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 79 பேர் என்றும், நாம் தமிழர் 24 என்றும், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 32 என்றும், மற்றவர்கள் 39 என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆண்டிப்பட்டி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 165 திமுக கூட்டணி என்றும், 133 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்றும், 55 பேர் பாஜக என்றும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 64 பேரும், 22 பேர் நாம் தமிழர் கட்சியும், 31 பேர் ஓபிஎஸ் மற்றும் 36 பேர் மற்றவர்களுக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பெரியகுளம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 172 பேர் திமுக கூட்டணி என்றும், 129 பேர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்றும், 43 பேர் பாஜக என்றும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 66 என்றும், நாம் தமிழர் கட்சி 35 என்றும், ஓபிஎஸ் 20, மற்றவர்கள் 58. போடிநாயக்கனூர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 145 பேர் திமுக கூட்டணி என்றும், 87 பேர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்றும், 35 பேர் பாஜக என்றும், 66 பேர் அமமுக என்றும், 20 பேர் நாம் தமிழர் கட்சி என்றும், ஓபிஎஸ் 91 பேர் ஆதரவாளர்களாக கருத்து தெரிவித்தும் 51 பேர் நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது உசிலம்பட்டி டிடிவியுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக கருதப்படுகிறது. அதே மாதிரி போடிநாயக்கனூர் ஓபிஎஸ் உடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக கருதப்படுகிறது. கம்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 136 பேர் திமுக கூட்டணி என்றும், 150 பேர் இந்த ஒரு தொகுதியில் தான் லீடு எடுக்குது அண்ணா திமுக, 150 பேர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்றும், 42 பேர் பாஜக என்றும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 73 பேர் என்றும், 29 பேர் நாம் தமிழர் என்றும், ஓபிஎஸ் 22 பேர் என்றும், மற்றவர்கள் 57 பேர் என்றும் கருத்து தெரிவிக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும்பொழுது திமுக கூட்டணி 937 ஆதரவு கருத்துக்களை கொண்டு 30% 30 விழுக்காடுகளையும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 775 ஆதரவாளர்களை கொண்டு 25% ஆதரவையும், பாரதிய ஜனதா கட்சி 271 ஆதரவாளர்களை கொண்டு 9% ஆதரவையும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 416 ஆதரவாளர்களை கொண்டு
13%, நாம் தமிழர் கட்சி 163 ஆதரவாளர்களை கொண்டு 5%, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 234 கொண்டு கிட்டத்தட்ட 7%, மற்றவர்கள் 276, அதாவது கிட்டத்தட்ட 9% என்று அந்த எண்ணிக்கை வருது. இதில் பார்த்தீங்கன்னா 9% பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ், இதை மூணுத்தையும் இப்போ சேர்த்தீங்கன்னா இல்லை, அந்த மற்றவர்கள் 9% ஃபார்வர்ட் பிளாக், ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்கும் ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் கொடுது. அது அப்படியே அது அதிமுக சேர்ந்திருக்காங்க, அதிமுக கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த மூணுத்தையும் நம்ம சேர்க்குறோம்னா இங்கே பாஜக, அமமுக, ஓபிஎஸ் ஆதரவாளர்களையும் சேர்த்தோம்னா 7 + 9 16 + 3 29, கிட்டத்தட்ட 29, கிட்டத்தட்ட 30% வரணும். ஆனால் அது அப்படி டிரான்ஸ்லேட் ஆகிருக்கான்னா அது ஆகலைன்றது தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படி பாஜகவுடன் ஓபிஎஸும் அமமுகவும் சேர்ந்தால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 1003 பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும், அதாவது கிட்டத்தட்ட 32% ஆதரவும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 871 பேர், அதாவது கிட்டத்தட்ட 28%, பாஜக, அமமுக, ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு 748 பேரும், அதாவது கிட்டத்தட்ட 24%, நாம் தமிழர் கட்சிக்கு 169, அதாவது கிட்டத்தட்ட 5%, மற்றவர்களுக்கு அதுதான் நீங்கள் சொல்கிற ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற மாதிரி 281 பேரும். ஸோ கிட்டத்தட்ட 9%. இந்த 9%ல் கணிசமாக இது அதிமுகவோட சேரும்பொழுது அது லீட் எடுக்கலாம். அதனால தான் இந்த ஐடியாவை வச்சு தான் ஃபார்வர்ட் பிளாக்கோட அந்த கூட்டணி போடப்பட்டிருக்குன்றது நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இதுதான் தேனி தொகுதியுடைய தற்பொழுதைய முடிவுகள். இது முதல் சுற்று, முதல் சர்வே ஜனவரி 6 ஜனவரி 16 வரைக்கும் எடுக்கப்பட்டது. அடுத்த சர்வே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிகள் உருவாகி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கப்புறம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வேயோடது ஏப்ரல் 11 வெளியிடப்படும். நன்றி, வணக்கம்.